Hello buddies, welcome to Himsho. After a long time, புதிய வீடியோஸ் அனுப்புறோம் and இந்த வீடியோல பத்திரிக்க போறேன்னா presentation slide செய்யறதுக்கான easy and free AI application பத்தி தான் பார்க்க போறோம். So step by step சொல்லி தர போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா மறக்காம subscribe பண்ணுங்க. And இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ல போடுங்க. Without further ado, let's move to the video. ஓகே காய்ஸ், நாங்கள் இன்று பார்க்க போகிற டூலோட நேம் என்னென்னா gemma.app. ஸோ இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுற, எப்படி நாங்கள் ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் செய்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது ஒரு ப்ரௌசருக்கு போயிட்டு பேஜ் பண்ணுங்கள் gemma.app. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸை பார்ப்பீங்க. இந்த gemma.applicationால் நாங்கள் என்னென்ன செய்யலாம்டா, ப்ரெசன்டேஷன் செய்யலாம், டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், சோஷியல் மீடியா டிசைன்ஸ் கிரியேட் பண்ணலாம், வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணலாம், அப்படியான நிறைய சர்வீஸை இந்த அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ கொடுக்குறோம். உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டால் சைன்இன் ஆகுங்க. ஸோ நான் ஜிமெயில் அக்கௌண்ட்டால் சைன்இன் ஆகிட்டேன். இப்படி தான் சைன்இன் ஆகினா போகிறோம், எங்களோட இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேவா? இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இவரத்தில் இருக்கிற கிரியேட் நியூன்றதை கொடுக்கணும். இப்படி கொடுத்தேன்னு சொன்னால் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வருவீங்க. இந்த இன்டர்ஃபேஸில் நல்லா போவாங்க. இந்த இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வேஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா ஜெனரேட் ஃப்ரம் ப்ராம்ப்ட். ஏதாவது ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து, உதாரணத்துக்கு நாங்கள் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராம்ப்டை கொடுத்து ஏதாச்சும் எடுக்கிறோம் தானே, அதே மாதிரி ப்ராம்ப்டை கொடுத்து உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணலாம், எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் பரவாயில்ல. ரெண்டாவது பேஜின் டெக்ஸ்ட். அதாவது எங்கள்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, நாங்கள் சம்மரைஸ் பண்ணிக்கிறோம். நான் உதாரணமாக எடுத்து வச்சுக்கிற எங்களோட நோட்ஸை ChatGPT அல்லது ஜெமினாயை கொடுத்து ஷார்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் ப்ரெசன்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த பேஸ்ட் டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணி எங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டால் ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணலாம். தேர்ட் என்னென்னு சொன்னா, எங்கள்கிட்ட ஒரு PDF வேர்ட் ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலை கொடுத்து அதன் மூலம் ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் செய்கிற வேலை AI வேலை, அல்லது ஜென்ரேட் ஃப்ரம் டெம்ப்ளேட்லேருந்து எங்களுக்கு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி இருந்தால், ஸோ எல்லாத்துலேயும் கிரியேட் பண்ணுற ப்ரோசஸ் ஒரே ஒரு விஷயம்தான். நாங்கள் ஜென்ரேட் ஃப்ரம் டெம்ப்ளேட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கிளிக் ஜென்ரேட். இப்படி ஒரு இன்டர்ஃபேஸுக்கு வருவீங்க. இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் இருக்குது, வெப் பேஜ் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது, சோஷியல் இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் தானே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் த ப்ரெசன்டேஷன். அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான ஹெட்டிங்ஸை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ண போகிறேன். உதாரணமாக வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நாங்கள் இப்படி கொடுக்குறோம். இல்லைண்டா கிரியேட் மீ அ ப்ரெசன்டேஷன் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்படத்தில் இருக்கிறது கார்ட்ஸ் என்னென்னா, நாங்கள் ப்ரெசன்டேஷனில் ஸ்லைட்ஸ் பார்ப்போம் தானே, நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ் தான் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ். ஸோ நான் குயிக்காக செய்கிறதுக்காக வேண்டி இந்த கார்ட்ஸ் அமௌண்ட்டை 7 or 6 கொடுக்குறேன். அப்போ 6 கார்ட்ஸ்னா 6 ஸ்லைட்ஸ் வரும். இதில் வந்து மோட் கிடைக்குது, கிளாசிக்கா, ஸ்டுடியோ ஆண்டு. அப்போ நான் கிளாசிக்கு கொடுக்குறேன். சரியா? நெக்ஸ்ட் வந்து ரெசல்யூஷன், அதாவது சைஸ், ட்ரெடிஷ்னல் சைஸா, டிஃபால்ட் சைஸா, அல்லது ஒவ்வொரு சைஸ் கிடைக்குது. ஸோ நான் ட்ரெடிஷ்னல் 16:9 கொடுக்குறேன், சாதாரணமான ப்ரெசன்டேஷன் ஸ்லைட். அடுத்தது லாங்குவேஜ். எங்களுக்கு வேண்டிய லாங்குவேஜை சூஸ் பண்ணலாம். அரபிக், தமிழ், இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜும் இருக்குது. ஸோ டோன்ட் வரி, யூ கேன் யூஸ் எனி லாங்குவேஜ் யூ வாண்ட். அதே பிறகு நாங்கள் ப்ராம்ப்டை கொடுத்தோன்னே ஜென்ரேட் அவுட்லைன் கொடுக்குறோம். இப்போ AI என்ன செய்யுதுன்னு சொன்னா, எங்களோட ப்ராம்ப்டை உள் வாங்கிட்டு நோட்ஸை ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ வெயிட் a few minutes until the notes process. அதுக்கு பிறகு பாருங்கள், இதில் ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துருக்குது. ஸோ 6 கார்ட்ஸ் இருக்குது, நாங்கள் செலக்ட் பண்ண மாதிரி ஜென்ரேட்னு வந்துருக்குது. இந்த நோட்ஸை வந்து ஒட்டோவாக பாருங்கள், ஹெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அவுட்லைன் கிரியேட் பண்ணியிருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்லைடு என்ன வரும், செகண்ட் ஸ்லைட், தேர்ட் ஸ்லைட், ஃபோர்த் ஸ்லைட், ஃபிஃப்த் ஸ்லைட், 6 ஸ்லைடு எல்லா ஸ்லைடையும் வந்துட்டு ஜென்ரேட்டர் ஆப்ஷன்ஸ் வந்துருக்குது. ஸோ இப்போ நாங்கள் ஜென்ரேட்டை கிளிக் பண்ணோம் பாருங்க. ஸோ இப்போ இந்த AI என்ன செய்யணும்னு சொல்லிட்டா, அழகான தீமில் எலிமெண்ட்ஸை போட்டு க்ளீன் அண்ட் ப்ரொஃபஷனல் லேஅவுட்டோட உங்களோட ப்ரெசன்டேஷனை ரெடியாகி கொண்டு இருக்குது. அதுவாகவே உங்களோட ப்ரெசன்டேஷன் அல்லது ஸ்லைட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸையோ அல்லது எலிமெண்ட்ஸையோ அல்லது சார்ட்ஸையோ இமேஜஸையோ செலக்ட் பண்ணி போட்டு தரும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய தேவையும் இல்லை. ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் ஒரு ஸ்லைட் செய்யணும்டா வாங்க கூகுளுக்கு வந்து gemma.app சர்ச் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களோட ப்ரெசன்டேஷனை வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் செஞ்சு கொள்ளலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஜென்ரேட் பண்ணி முடிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட், செகண்ட் ஸ்லைட், தேர்ட் ஸ்லைட், இந்த சார்ட், டயக்ராம் எல்லாமே அதாவே கிரியேட் பண்ணியிருக்குது. AI ஹெல்ப்போட கிரியேட் பண்ணிக்குது. ஸோ பாருங்கள், இப்படி ஒரு தீமில் அழகாக செஞ்சு தந்திருக்குது. இதில் நிறைய விஷயம் இருக்குது.
நாங்கள் என்ன பார்ப்போம், தீம்ஸ் என்னண்டு. ஸோ எங்களுக்கு இதில் கலர்ஸ் தீம்ஸை எடிட் பண்ணலாம். ஸோ எடிட் தீமு கொடுக்குறேன். இதில் பாருங்கள், இப்போ இது செலக்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னா இந்த கெமா டாக்னு சொல்கிற இந்த தீம். இந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபாண்ட், கலர்ஸ், ஸ்டைல்ஸ் எல்லாமே இருக்கும். நிறைய தீம்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுமான லைட் ஓ டார்க் ஓ ப்ரொஃபஷனல் ஓ மினிமல் வேண்டிய தீம்ஸை உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் இந்த தீமை செலக்ட் பண்ணி காட்டுறேன். வித்தின் அ செகண்ட் இந்த தீம் அப்படியே மாறிட்டு இந்த கலருக்கு வந்துட்டு. இமேஜஸ் எல்லாம் பாருங்கள். இமேஜஸ் வந்து நாங்கள் எந்த தீமுக்கு செலக்ட் பண்ணமோ அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் வச்ச மாதிரி அந்த தீமை வைக்கிறோம், இல்லாட்டி இந்த தீம்னாலும் ஓகே வாட்டெவர். ஓகே, அப்போ நாங்கள் இந்த தீமை செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் என்னென்னா, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த தீம் கலரை மாற்றலாம், ஸ்டைலிங் மாற்றலாம். உதாரணத்துக்கு இதை பாருங்கள், இதெல்லாம் என்னென்னு சொன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் வந்து இருக்கிற முறை. இப்போ இதில் செலக்ட் பண்ணிட்டு இப்படி ரைட் லேஅவுட்னு சொன்னா இமேஜ் வந்து ரைட்டில் வந்துருக்குது. இப்போ நான் லெஃப்ட் லேஅவுட்டு மாற்றக்கொள்ள இமேஜுகளை மாறிடும். இப்படி டாப் லேஅவுட்டு மாற்றக்கொள்ள இமேஜ் மேலே போயிடும். விளைச்சா அப்போ இருந்த மாதிரியே ரைட் லேஅவுட்டு வைக்கிறேன். இமேஜ் எக்ஸ்டென்ட்களை செலக்ட் பண்ணலாம், அல்ல காட்டுற கலரையும் செலக்ட் பண்ணி வைக்கலாம். எனக்கு நிறைய காட்டுற கலர்ஸ் இருக்குது. சரியா? ஸோ எனக்கு கலர்ஸை செலக்ட் பண்ணலாம். டிஃபால்ட் இருக்கிறது அழகாக தான் இருக்குது. அடுத்து இப்படியான சில அலைன்மெண்ட் எடிட் செட்டிங்ஸ் கொஞ்சம் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு சொன்னா, இந்த கார்டு வந்து எங்களுக்கு செட்டிஸாக இல்லை, ஃப்ரண்ட் பேஜ் மாதிரி இல்லை. அப்படி என்ன சொன்னா, இந்த எடிட் வித் ஏஜென்ட், இந்த எடிட் வித் ஏஜென்ட் என்ற ஆப்ஷன்ஸை கொடுத்து ஈஸியாக எங்களுக்கு ப்ரொம்ப்டை கொடுத்து இந்த கார்டு இப்படி வரணும், இந்த டிசைனை வரணும், இப்படி இமேஜஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? இப்போ இதுதான் டிசைனிங் பார்ட், மெயினான டிசைனிங் பார்ட். இப்போ நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷன் என்ன செய்யணும்னா எடிட் பண்ணணும் அல்லவா? இந்த ப்ரெசன்டேஷன் எடிட் பண்ணுறேன்னு சொன்னா ஒன்றும் செய்ய தேவையில்ல. இப்படி கிளிக் பண்ணுறீங்கண்டா இந்த பிளேஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிலீட் பண்ணலாம் அல்லது எடிட் பண்ணலாம். வேண்டிய விஷயத்தை இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிகிட்டே செய்யலாம். ஸோ இது வானாட்டி எங்களுக்கு ஃபுல்லாக டிலீட் பண்ணி போடுவேன். மேலும் அடுத்த ஒரு ஆப்ஷன் என்ன சொன்னா, இப்போ தப்பி தவறி எங்களுக்கு கை தவறி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா கண்ட்ரோல் Z கொடுத்தீங்கன்னு சொன்னா அண்டு ஆகிடும், இருந்த மாதிரியே வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னு சொன்னால், இதில் இருக்கிற ஃபாண்ட் அல்லது டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது. ஸோ இந்த இருக்குது தானே, இந்த ஆப்ஷன்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னா இதில் வந்து உங்களுக்கு ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ இது ஹெட்டிங் 1ல் இருக்குது. எங்களுக்கு வேணும்னு சொன்னால் டிஸ்பிளே, டைட்டில், மோன்ஸ்டர் இப்படியான ஸ்டைலிங்ஸ் போட்டுக்கொள்ளலாம். வேணுமுண்டா டெக்ஸ்ட் கலரை செலக்ட் பண்ணலாம், போல்ட் பண்ணலாம், இட்டாலிக் பண்ணலாம், அண்டர்லைன் பண்ணலாம், அலைன்மெண்ட்ஸ், புல்லட்ஸ் வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளும், எடிட் பண்ணிக்கொள்ளும். மேலும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. பவர் பாயிண்ட்லையோ கூகுள் ஸ்லைட்ஸ்லையோ போயிட்டு இந்த ஏஐயால் ஈஸியாக ப்ரெசன்டேஷனை உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், பிளாக்ஸ், ஸ்லைட்ஸ் எடிட் பண்ணிக்கொள்ளலாம், இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளலாம், இல்லை லேஅவுட்ஸில் செஞ்சு கொள்ளலாம். அடுத்து ஸ்மார்ட் டயக்ராம்ஸ்கள் இருக்குது. இந்த மாதிரி வந்து இருக்கிற டயக்ராம்ஸ்கள் உங்களை எடிட் பண்ணிக்கொள்ளலாம், இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணலாம். சார்ட்ஸ் இருக்குது. அப்படியான நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஓகேவா? இப்போ அழகா இது இந்த உங்களோட ஸ்லைட்ஸை அல்லது ப்ரெசன்டேஷனை இப்படி க்ரியேட் பண்ணி தந்துட்டு, ஸோ உங்களுக்கு வேண்டியதை எடிட் பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம். கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு இதில் அடுத்த இதுக்கு ஷேர். இப்போ நீங்கள் ஏதாவது பிடிஎஃபாவோ PowerPoint ப்ரெசன்டேஷனாவோ ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணமாக கலர்பர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு உரை எட் பண்ணலாம். அவரை ஜிமெயில் எட் பண்ணிவிட்டு அவரை ஜிமெயிலை இதில் கொடுத்தேன்னு சொன்னால் அவர் எட் பண்ணுவார். ஸோ அவங்க 2 பேருக்கும் சேர்ந்து இந்த ப்ரெசன்டேஷன் எடிட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் என்னென்னு சொன்னா ஷேர். இது வந்து லிங்கை ஷேர் பண்ணலாம். யாருக்கு வேண்டாலும் இந்த லிங்கை ஷேர் பண்ணலாம். நோ எக்ஸஸ் கொடுத்தா நாங்கள் லிங்க் ஷேர் பண்ணுறவங்களுக்கு பார்க்குறதுக்கு மட்டும் தான் எழுதும். அதில் எடிட் கொடுத்தேன்னு சொன்னா நாங்கள் லிங்க் யார் ஷேர் பண்ணுறோமோ அவங்களுக்கு இந்த லிங்க் கூட வந்து இந்த ப்ரெசன்டேஷனை எடிட் பண்ண கொள்ளலாம். ஸோ லிங்கை காப்பி பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லேயோ எதுலேயோ உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்னு சொன்னால் எக்ஸ்போர்ட். இந்த எக்ஸ்போர்ட்ன்றதில் பாருங்கள், இந்த ப்ரெசன்டேஷனை உங்களுக்கு எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம், PowerPoint எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது கூகுள் ஸ்லைடாகவோ அல்லது இமேஜஸாகவோ உங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் லிங்க்டின் யூஸர்ஸாக இருந்துட்டா இதை அப்படியே கிளிக் டு லிங்க்டின் கொடுத்துன்னு சொன்னா உங்களோட லிங்க்டின் அக்கௌண்ட்டில் ஒரு போஸ்ட்டாக போயிட்டு இந்த PowerPoint ஸ்லைட்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் இதை எக்ஸ்போர்ட் டு PowerPoint கொடுத்துறேன். அது PowerPoint எக்ஸ்போர்ட் ஆகி கொண்டு இருக்கும். ஸோ ஓகே, எங்களோட PowerPoint ரெடி ஆகிட்டு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு நாங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னு சொன்னா எங்களுக்கு எங்களோட PowerPoint PDF ரெடி. ஸோ திஸ் இஸ் த PowerPoint ரெடி ஆகிட்டு நாங்கள் டவுன்லோட் கொடுத்து ரெடி ஆகிட்டு. ஸோ தட்ஸ் ஆல். வித்தின் a few செகண்ட்ஸில் உங்களோட ப்ரெசன்டேஷனை எவ்வளோ ஈஸியாக அழகாக க்ரியேட்டிவாக செய்யணும்னு பாருங்கள். ஸோ இந்த ஏஐ வளர்ந்துக்கிற காலத்தில் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு இந்த ஏஐ ஃப்ரீ டூலால் உங்களுக்கு போயிட்டு உங்களோட வேண்டிய வேலையை செஞ்சு கொள்ளலாம். ஓகேவா? இதில் கிரெடிட்ஸ் தருவாங்க. உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா
பாருங்க இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் கிரெடிட்ஸ் தருவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னா இவற்றில் 120 கிரெடிட்ஸ் வந்து இதில் ஐ ஃபர்காட் தி அமௌண்ட் ஆஃப் கிரெடிட்ஸ். இல்லை கிரெடிட்ஸ் தருவாங்க, அதில் கிரெடிட்டில் 120 கிரெடிட்ஸ் தான் எனக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ 120 கிரெடிட்ஸ் வரைக்கும் எங்களுக்கு வேண்டிய டிசைன்ஸை செஞ்சு கொள்ள ஏழுமாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதில் காட்டுறது 120 கிரெடிட்ஸ் இருக்குது. ஸோ 120 கிரெடிட்ஸ் வரைக்கும் செய்யலாம் எங்களுக்கு. பிகாஸ் நான் இத்தனை ப்ரெசன்டேஷன் இத்தனை சைட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறேன். இதை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரெடிட்ஸ் போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த கிரெடிட்ஸ் முடிஞ்சிச்சுண்டா ஈஸியாக என்ன செய்யலாம், ஃப்ரீயாக தானே இருக்குது நம்மளோட கூகுளில் போயிட்டு புதிய ஜிமெயில் ஒன்று கிரியேட் பண்ணி லாகின் ஆகக்கூடியதாக இருக்கும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம்ஸ் யூ கேன் ஈஸிலி கிரியேட் யுவர் ப்ரெசன்டேஷன் வித்தின் ஃபியூ சிங். ஸோ இப்போ நான் பார்க்க போகிறோம், நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண PowerPoint எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு விஷயம் என்னென்னு சொன்னா, இந்த கெமாவில் நாங்கள் ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணக்குள்ள பாருங்கள், நான் இந்த ப்ரெசன்டேஷனை PowerPoint ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணுறேன். PDF எக்ஸ்போர்ட் பண்ணி நினச்சுன்னா கீழே லோகோ இருக்கும். அப்படித்தானே? அதாவது நாங்கள் ப்ரோ இல்லாததால் கீழே லோகோ காட்டும். இப்போ பாருங்கள் எடிட் பண்ணுறேன்டா, எனேபிள் எடிட்டிங் கொடுக்குறேன். இந்த செல்ஸில் எல்லாம் கீழே மேட் வித் கெமான்னு இருக்குது. பார்த்தீங்களா? இதை கொஞ்சம் எப்படி மறக்கலாம், என்ன செய்யலாம்னு ஈஸி ட்ரிக்ஸ் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தாரேன், நல்லா கேட்டுவாங்க. இந்த ப்ரெசன்டேஷனை எடுத்து வைக்கிறோம். எடுத்து வச்சுட்டு அந்த வாட்டர்மார்க் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வாட்டர்மார்க் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு என்ன செய்கிறோம், அதை கிளிக் பண்ணுறோம். ஒரு சிங்கிள் கிளிக் ஒன்று பண்ணிவிட்டு இதாக இருக்குது தானே, இன்சர்ட்டுக்கு போயிட்டு ஷேப்ஸ், அதாவது ஏதாச்சும் ஒரு ஷேப்ஸ், உதாரணத்துக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ஸ் எடுக்கிறது. இந்த ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்து அழகாக இந்த கெமாண்டு மறைக்கிற அளவுக்கு கீறுறேன். ஒரு ரெக்டாங்கிள் வந்து கீறுறேன். சரியா? இந்த கணக்காக இப்படி இப்படி கீறிட்டு அந்த கெமாண்டு துண்டு மட்டும் விளங்குற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் கீறிட்டு என்ன செய்வோம், இதே கலரை அது போடும். இந்த பேக்ரவுண்ட் கலரை இதுக்கு செலக்ட் பண்ணுவோம். அது எப்படி செய்கிறேன், இந்த ஷேப்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு போனீங்கன்னா ஷேப் ஃபில் இருக்கு. ஷேப் ஃபில்லுக்கு போய் ஐட்ரப்பர் டூல் இருக்குது தானே, இந்த ஐட்ரப்பர் டூல் அப்படியே எடுத்து வந்து இப்படி இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னா அது கலர் மாறிடும். ஸோ அது அவுட்லைன் வந்து ஒட்டோவாக ஜென்ரேட் ஆகும். சரிங்க? பாருங்கள் இந்த அவுட்லைன் விளங்கு தானே, இந்த அவுட்லைனையும் இல்லாமக்கலாம். ஸோ ஷேப் அவுட்லைனுக்கு போயிட்டு நோ அவுட்லைன் கொடுத்தீங்கன்னு சொன்னா அவுட்லைன் இல்லை, இன்னும் கொஞ்சம் இதை பண்ணி ஓகே. பாருங்கள் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். நாங்கள் செஞ்ச அந்த பிளேஸே விளங்குதில்லை. ஏன்னு சொன்னால் இவருக்கு ஒரு ஷேப் ஒன்று போட்டு மறைச்சி வச்சுக்கிறோம். இந்த ஷேப்பை கிளிக் பண்ணால் மட்டும் தான் அந்த ஷேப் விளங்குது. ஸோ அடுத்த ஸ்லைட்ஸுக்கெல்லாம் இப்படியே நீங்கள் ஒவ்வொரு ரெக்டாங்கிள் போட்டு செய்ய வேண்டிய தேவையான இல்லை. ஈஸியாக என்ன செய்யலாம், இந்த ஷேப்ஸை செலக்ட் பண்ணி Ctrl+C அடிச்சுட்டா காப்பி ஆகிடும். இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி கொள்ளலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த ஸ்லைடு போகிறோம். இந்த ஸ்லைடு போயிட்டு Ctrl+V அடிங்க. Ctrl+V அடிச்சுட்டு இல்லாட்டி பேஸ்ட் கொடுங்க. அப்போ மொத்தமாக பேஸ்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு போகிறோம். இங்கே Ctrl+V அடித்து பேஸ்ட் பண்ணுறோம். ஓகேயா? இப்போ பாருங்கள் எல்லா ஸ்லைடையும் உங்களுக்கு காட்டுறேன். எதுலேயும் வாட்டர்மார்க்ஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு இது வந்து எந்த அப்ளிகேஷனில் செஞ்சோம், ஃப்ரீயாக செஞ்சோமா, ஏஐ யூஸ் பண்ணோமான்னு உங்களுக்கு இதில் காட்டாது. ஸோ உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த ஃபைலுக்கு போயிட்டு சேவ் பண்ணலாம். இல்லைன்னா இது ஒரு PDF-ஆக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கிரியேட் டு PDF கொடுத்து நான் இதை வந்து ஒரு PDF-ஆக ஜென்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்ப்போம் என்னோடய PDF எப்படி வந்திருக்குதுன்ட்டு. இந்த இருக்குது நம்மளோட PDF. பாருங்கள் நான் ஃபுல் கொடுக்குறேன். எந்த ஒரு வாட்டர்மார்க்கோ லோகோவும் இருக்காது. இந்த ஸ்லைட் தான் நாங்கள் எடிட் பண்ணோம். இதில் வாட்டர்மார்க் இல்லை. தட்ஸ் ஆல். இப்படி ஈஸியாக எங்களுக்கு எங்களோட ப்ரெசன்டேஷனை செஞ்சு கொள்ளலாம். ஸோ திரும்ப சொல்கிறேன், இந்த ஏஐ யூஸ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் டுடே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய இன்னும் நிறைய ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ் வேணும்னு சொன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடி சீக்கிரம் அடுத்த வீடியோவில் அந்த டூல்ஸை எடுத்து வரேன். ஸோ புதுசாக வந்துருந்தா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும், ஈஸியாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும், டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ் செய்யணும்னு சொன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. அவரும் இதை பார்த்து ஃப்ரீயாக ஈஸியாக ப்ரெசன்டேஷனை செஞ்சு கொள்வார். ஸோ தட்ஸ் ஆல் டுடே.